பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன தேவை, என்ன காரியத்தில் அற்புதம் நடக்கணும், உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறது வீட்டுக்குள்ளே, அதில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். உங்களுக்காக ஒரு வார்த்தை ஆண்டவர் தருகிறார். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அதாவது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தின் குறைவுகளை நிறைவாக்க விரும்புகிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவை மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். அப்போ குறைவை நிறைவாக்குகிற ஒரு தேவன் உங்களுடைய குறைவை மாற்றும்படி உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு பகுதியில் ஒரு குறை காணப்படுகிறது. உங்களுக்கு என்ன காரியத்தில் குறை? சமாதானத்தில் குறைவுபட்டு இருக்கலாம். பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், மனிதருடைய வார்த்தைகள், அதனால குடும்பத்தில் சமாதான குறைவு வந்திருக்கலாம். வியாதி நிமித்தம் ஆரோக்கிய குறைவு வந்திருக்கலாம். ஒரு போராட்டம், நெருக்கத்தின் நிமித்தம் பொருளாதார குறைவு வந்திருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் குறைவுபட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் அந்த குறைவை நிறைவாய் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு இப்போ மாற்ற விரும்புகிறார். நீங்கள் விசுவாசித்தால் இப்போவே ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீங்க. உங்களுடைய குறைவு நிறைவாக்கப்படும். ஆண்டவர் செய்த அற்புதங்களில் முதலாவது அற்புதம் என்னது? உங்களுக்கு நல்லா தெரியல. யோவான் 2 இருக்குது. தண்ணீரை திராட்சரசமாய் ஆண்டவர் மாற்றினார். கல்யாண வீட்டில் ஒரு குறைவு ஏற்பட்டது என்று வேத வசனம் சொல்லுகிறது. திருமண வீட்டில் அந்த இஸ்ரவேல் மக்கள், யூத ஜனங்கள் கொடுக்கிற விருந்தில் ரொம்ப முக்கியமானது திராட்சரசம் பரிமாறுவது, ஒயின் என்று சொல்லக்கூடிய அந்த திராட்சரசம் பரிமாறுவது. அது எல்லா வீட்லேயும் அது ரொம்ப முக்கியம் இடம் வகிக்கும். அதனால இவங்க வீட்டில் இது டேஸ்ட்டாக இருந்துச்சு, இவங்க வீட்டில் இந்த ஒயின் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தால் அப்படிலாம் சொல்லி புகழுவாங்க. அது அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் இந்த வீட்டில் திராட்சரசம் குறைந்து விட்டார். நிறைய பேர் வந்துட்டாங்க, அதனால குறைவுபட்டு விட்டார். இனி வரக்கூடியவங்களுக்கு, இன்னும் பந்தியில் இருக்கிறவங்களுக்கு திராட்சரசம் கொடுக்கப்படவில்லை, குறைவுபட்டு விட்டார். என்ன செய்வதுன்ற ஒரு கலக்கம். அப்போ இந்த குறைவு நிமித்தம் நிறைய பாதிப்பு வருது. மனதளவில் பாதிப்பு வருது, சிலருக்கு சரீரத்தில் பாதிப்பு வருது, சிலருக்கு மனநிலை பாதிப்பே விடுகிறது. குறைவை பற்றி நினைச்சு பேசி குறைவான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே மகளே, உன் குறைவை நான் நிறைவாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எந்த பகுதியில் உங்களுடைய வாழ்க்கையில் குறைவுபட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் அதை நிறைவாக்குவேன் என்று வாக்கு கொடுத்து விட்டார், நிறைவாக்க போகிறார். அந்த திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுக்கு அந்த செய்தி சொல்லப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்கிறார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார், மறுரூபப்படுத்துகிறார். இதுதான் இயேசு செய்த முதலாவது அற்புதம். நிறைய குருடர்களை பார்க்க வைத்தார், சப்பானியை நடக்க வச்சார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். எவ்வளோ அற்புதம் செய்கிற போதில் முதலாவது அற்புதம் என்று குறிப்பிடப்படுவது பைபிளில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி கல்யாண வீட்டின் குறைவை ஆண்டவர் நிறைவாக்கினார். அதே ஆண்டவர் தான் உங்கள் குறைவை நிறைவாக்க விரும்புகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதி குறைவுபட்டு இருக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவுபட்டுட்டீங்களா? சரீர நன்மையில் குறைவுபட்டுட்டீங்களா? இது ஒரு காரியம். உங்களுடைய வாழ்க்கையில் வந்ததுனால உங்களுடைய எல்லாருக்குள்ள நம்பிக்கையில் குறைவு ஏற்பட்டு விட்டதா? இனிமே அவ்வளோதான் வாழ்க்கை என்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதங்க என் பிள்ளைகளே, உங்கள் குறைவை நான் நிறைவாக்குகிறேன் என்று. நீங்கள் குடும்பமாக என்ன தேடுறீங்க, என்ன பாடுறீங்க, என்ன துதிக்கிறீங்க, உங்களுக்கு இது கூட நான் செய்ய மாட்டேனா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இன்றைக்கே குறைவு நிறைவாக போகிறது. விசுவாசத்தோடு அற்புதத்தை எதிர்பார்க்கணும். அந்த ஒரு கரிசனையோடு நம்ம செபிக்கணும். ஆண்டவர் இப்போ அற்புதம் செய்ய போகிறார். சரியா? இதே மாதிரி குறைவுகளோட எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லை? குறைவுகளோடு கூட நம்மை சுற்றிலும் எவ்வளோ மக்கள் இருக்கு. அவங்க தெருவில் இருப்பாங்க, அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, அவங்க கிராமத்தில் இருப்பாங்க. குழந்தை இல்லாத ஒரு குறை,
அது ஒரு குறைவு தானே. அப்போ குழந்தை இல்லை என்கிற ஒரு மனதில் உண்டான ஒரு துக்கம் உங்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்கலாம். ஆண்டவர் பாருங்க, அந்த காரியத்தில் ஆசீர்வதித்து குறைவை நிறைவாக்கி குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுகிற தேவன் இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். கல்யாண வீட்டில் குறைவை நிறைவாக்கி மகிழ செய்த இயேசு இன்னைக்கு உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் குறைவை நிறைவாக்க போகிறார். நீங்கள் குடும்பமாக சேர்ந்து இயேசுவை இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும், இந்த குறைவு நிறைவாக்கப்படணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது இயேசு அற்புதம் செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ஆண்டவர் குறைவை நிறைவாக்கி மகிழ செய்ததான் யோவான் 2 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அற்புதத்தின் மூலம் ஆண்டவர் குறைவை நிறைவாக்குகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நிறைவாக்கப்பட இன்றைக்கு இயேசு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இந்த அற்புதத்தை நமக்கு செய்த மகிழ்வுக்கு தான் அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் குறைவுபட்டவராக தொங்கினார். அவருடைய வஸ்திரத்தை பிடுங்கிட்டாங்க, அவர் அவமானப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க, அடித்து காயப்படுத்த ரத்தத்தெல்லாம் சிந்த வைத்தாங்க. எல்லாத்தையும் பொறுமையை சகித்து ஒரு குறைவுபட்டவராக சிலுவையில் தொங்கினார். ஏன்னா நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவதற்கு தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்தவர். அவரை நீங்கள் விசுவாசித்து, இயேசுவே எங்கள் குடும்பத்துக்குள்ளே இந்த குறை இருக்குது, இதை இன்றைக்கு நீங்கள் மாற்றணும், குறைவை நிறைவாக்கி எங்களை மகிழ பண்ணணும், ஒரு அற்புதம் நடக்கணும், விசுவாசத்தோடு ஜெபிச்சா இன்றைக்கு இப்போ உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தை ஜெபிப்பீங்களா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். விசுவாசத்தை ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி ஆண்டவர் அற்புதம் செய்வார். முதலாவது உங்கள் கிராமத்தில் இருக்கிற மக்கள், உங்கள் தெருவில் இருக்கிற மக்கள், உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மக்கள், உங்கள் சபை மக்கள், அவங்களெல்லாம் கண்மனால் நிறுத்தி ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த எங்கள் சொந்தக்காரங்க, நண்பர்கள், உறவுகள், இந்த தெருவில் இருக்கிறவங்க, இந்த கிராமம் பட்டணத்தில் இருக்கிறவங்க, நிறைய குடும்பங்களில் ஆண்டவரே குறைவு காணப்படுகிறது. சமாதான குறைவு, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. காரணம், நிறைவை கொடுக்கிற ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை அவங்க அறியணும், ஏற்றுக்கொள்ளணும், அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைவான சமாதான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய மனக்கண் திறக்கப்படணும்னு ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் இருக்கிற மக்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில குறைவு. ஆண்டவர் ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதம் இல்லை, குறைவுபட்ட நிலைமையில வருத்தத்தில் வேதனையில் வாழ்றாங்களே, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். குறைவை நிறைவாக்கும். இதோ ஆண்டவர் ஆரோக்கிய குறைவுனால, சமாதான குறைவுனால, ஆண்டவரை கற்பத்தின் ஆசீர்வாதம் இல்லாமல் குறைவுபட்டு இப்படி பல விதங்களில் சங்கடத்தோடு ஜெபிக்கிற குடும்பங்கள், இவங்களுக்காக எல்லாம் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குறைவுகள் நீங்கி ஒரு நிறைவு வரணும், ஆசீர்வாதம் உண்டாகணும். இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறையுமில்லை என்று சொல்லும்படி கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இவர்களுக்காக சிலுவையில் மரித்ததை, ரத்தம் சிந்தனதை நினைத்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய தெருவில் இருக்கிற மக்கள் எல்லாமே அறிந்து நிறைவான ஒரு மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, எங்கள் மாவட்டம், எங்களுடைய மாநிலம், எங்களுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், உண்மை அறிந்து கொள்ளணும், சமாதானமும் மகிழ்ச்சி பூரணமாக அவளுக்கு உண்டாயிருக்கணும். குறைவுகளை எல்லாம் மாற்றி அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்படி இப்போ எங்கள் குடும்பத்தில், எங்கள் வாழ்க்கையில் இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் வேணும். ஆண்டவரே, பண காரியத்தில் குறைவுபட்டு விட்டோம், கடன்காரர்கள் நெருக்குகிறாங்க, இதில் ஒரு அற்புதம் செய்யுங்க, குறைவை நிறைவாக்குங்க. பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்த மகிழ பண்ணுங்க. வியாதி பலவீனத்தினால் பாதிக்கப்பட்ட என் பிள்ளைகளை தொடுங்க, அந்த வியாதி எல்லாம் மாறட்டும். நிறைவான பூரண ஆசீர்வாத சுகம் பலன் உண்டாகும்படிக்கு செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறோம். நீர் கொடுத்த வாக்கு எனக்குரியது, எங்களுக்குரியது என்று விசுவாசித்து எங்கள் குடும்பத்தில் இப்பவே இன்றைக்கு ஒரு அற்புதம் ஆரம்பிக்கணும். ஒரு அதிசயத்தை நாங்கள் பார்க்கணும். குறைவுகள் எல்லாமே நீங்கிடணும். ஒரு நிறைவான ஆசீர்வாதம் எங்கள் வீட்டுக்குள்ளே உண்டாகணும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டீர், அற்புதம் செய்துவிட்டீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.